ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆஹா என்ன ருசி! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேமியா கிச்சடி. எப்படி உதிரி உதிரியாக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினோடனே நான் 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அன்ஈவனாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை. இந்த கட்டரில் பார்த்திங்கன்னா கேரட், நல்ல ஹார்டான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. தக்காளி அந்தளவுக்கு நல்லா இல்லை. நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்னா வாங்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நான் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் 10 பீன்ஸ், உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 பீன்ஸும், ஒரு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு கார்ன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குடமிளகாய் இருந்தால் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. பட்டாணி இருந்தாலும் பட்டாணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னே அதில் நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லா வெஜிடபிள்ஸோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் சேமியா 1.5 கப் எடுத்துக்க போகிறேன். வறுத்த சேமியாவாக இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை. அப்படி ரோஸ்டட் சேமியா இல்லாட்டினா நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் தனியாக. இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம காய் நல்லா வேகணும், அதனால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காய் எல்லாமே நல்லா வெந்து மேலே வருது பாருங்கள். கார்னில் மேலே தெரியுது. இப்போ நான் இதில் 1.5 கப் சேமியாவை சேர்த்துக்கிறேன். வறுத்த சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு குக் பண்ணிடலாம். உடலை இந்த மாதிரியாக திறந்து நல்லா கிளறி விட்டுருங்க. திருப்பியும் நம்ம லிட்டு போட்டு நல்லா குக் பண்ணணும். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி இதுக்கு சைடுக்கு செய்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கிச்சடி பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிரும். பாருங்கள், நம்மளோட சுவையான கிச்சடி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நம்மளோட சேமியா கிச்சடி. இப்போ அதுக்குள்ளே நம்ம சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடுகும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அதெல்லாம் பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா இது பொரிஞ்சோன்னே நம்மளோட சட்னியில் இதை
சேர்த்துக்கலாம். நம்மளோட சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி, நம்மளோட சுவையான சேமியா கிச்சடி சர்விங்க்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் உங்களை நான் நிறைய ரெசிபீஸோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.